ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கலாத்தியர் 5:16. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோனின் உண்மையான எதிரி வெளியில் இருந்த தெளியிலால் அல்ல, அவனுக்குள் இருந்த அடக்கப்படாத இச்சை. ஒரு மனிதன் சிங்கத்தை கொள்ளலாம், 1000 பேரை ஜெயிக்கலாம், ஆனால் தனது மாம்சத்தை ஜெயிக்காவிட்டால் அவன் இன்னும் ஆபத்தில் இருக்கிறான். சிம்சோன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நசரேய விரதத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டவன், பரிசுத்தாவியின் வல்லமையால் அபிஷேகம் செய்யப்பட்டவன். ஆனால் அவன் இருதயத்தில் மிக பெரிய பலவீனம் இருந்தது. உள்ளத்தின் கட்டுப்பாடு அற்றவன். இன்று பல விசுவாசிகளின் நிலைமையும் இதுவே. சபைக்கு செல்லுவார்கள், வேதம் வாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள், ஊழியமும் செய்வார்கள். ஆனால் இரகசிய பாவங்களை பாதுகாத்து கொண்டிருந்தீர்களானால் ஆவிக்குரிய பலன் குறைந்து கொண்டே போகும். ஒவ்வொருவனும் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். சாத்தான் கதவை தட்டலாம், ஆனால் உள்ளே திறப்பது மனித இருதயமே. சிம்சோன் மீண்டும் மீண்டும் தெளிலாளின் மடியில் தலை வைத்தார். பலத்தை இழந்தான், பார்வையை இழந்தான், பிறகு சுதந்திரத்தையே இழந்தான். தேவ பிள்ளையே, பாவம் விளையாட்டு அல்ல. பாவம் உன்னை குருடாக்கும், சரியானதும் தவறானதும் கலங்கிவிடும், ஜப ஆர்வம் குறையும், முடிவில் அடிமைத்தனமாகும். இச்சை ஒழுக்க கேடு மட்டுமல்ல, பேராசை, புகழாசை, அதிகார வெறி, உலக ஆசை, தேவனை விட எதை விரும்பினாலும் அது இச்சை. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். மனம் திரும்பும் இருதயத்தை தேவன் நிராகரிப்பதே இல்லை. இச்சை உங்களை காயப்படுத்தி இருந்தாலும் கிருபை காத்திருக்கிறது. திரும்பி வா, மனம் திரும்பு. தேவன் இன்னும் உன்னை மீண்டெடுக்க வல்லவர். மாம்சத்தை வெல்லும் வழி வெறும் மன வலிமையால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய வாழ்க்கை. ஜபம், வேதம் வாசித்தல், பரிசுத்தம், தேவ சந்நிதி, தினசரி சிலுவை, இதுவே ஆவிக்குரிய பாதுகாப்பு. உலகம் உன்னை வீழ்த்துவதற்கு முன் மாம்சத்தை சிலுவையில் அறையுங்கள். ஜெபம் செய்வோம். பாவத்தை விரும்பாத, பாவியை நேசிக்கிற பரலோக பிதாவே, அப்பா, சுவாதீனத்திற்கு அழைக்கப்பட்ட நாங்கள் தேவரீர் எங்களுக்கு அள்ளி செய்த சுவாதீனத்தை மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து தேவரீர் உம்மை மகிமைப்படுத்த கிருபை வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகளுக்கு தங்களை விலக்கி தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆவியின் கனிகளால் கிரியைகள் செய்திட உங்க அருள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போரினால் மகா தீங்கையும் வேதனையும் அனுபவித்து வரும் ரஷ்யா, உக்ரைன், ஈரான், இஸ்ரேல் மற்றும் போர் தாக்கத்தினால் சேதப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளிலும் உள்ள மக்கள் மேல் கர்த்தர் மனதுருகி அவர்களை ரட்சிக்கவும், யுத்த நீங்கி மக்கள் அமைதலாய் சமாதானமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் மாணவர்களையும் இளைஞர்களையும் இலக்காக வைத்து அவர்களை போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படுத்தி வாழ்வை நாசமாக்கும் பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படவும், போதைப் பொருட்களை கடத்துகிற நபர்கள், விற்கிறவர்கள் ரட்சிக்கப்படவும், பாவமான தொழிலிருந்து மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவூறும் இன்றைய ஆராதனையில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாவ உணர்வடைந்து மனம் திரும்பவும் பரிசுத்த தந்தையோடு ஆராதனையில் பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்திடவும் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, எல்லாரிடத்திலும் அன்பு கூறவும், சகோதர உறவிலே உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசாதவாறு உண்மையான உள்ளன்புடன் மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தந்தர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி தீமைகளிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற உங்க பிள்ளைகள் அனைவரும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தேவையில் இருப்பவர்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நன்மைகளையும் ஏற்ற உதவிகளையும் செய்து உம்மை மைமைப்படுத்தி உமது வழியில் நடந்து உமது ராஜ்ய மைமைக்கென்று செயல்பட தேவன் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வறுமை, வேதனை, துன்பம், பசி, பட்டினியோடு பிறரிடம் சொல்ல முடியாத வேதனைகளோடு வாழும் மக்களின் துயர் துடைக்கப்படவும், அவர்கள் தேவைகளை ஏற்ற விதமாய் சந்தித்து ஆறுதல் படுத்தி மகிழ்வாய் வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் புது புது நன்மைகளால் நிறைத்து மகிழ்வாய் வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடலோர கிராம மக்கள் பாதுகாப்பாய் வாழவும், கடல் சீற்றத்திற்கு விலக்கி காக்கப்படவும், வேலை நிமித்தம் கடலில் செய்யும் பயணங்களில் தேவ பாதுகாப்பும் கிருபையும் ஆசீர்வாதமும் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள்
பாவ இச்சைகளிலிருந்தும் விக்கிரக வணக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் இயேசுவே இரட்சகர் என்பதை கண்டுகொள்ளவும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் அனுகூலமும் எங்கள் தேசத்துக்கு தண்டளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.